லாரன்ஸ் கால்பர்க் ஒரு மனுஷனோட ஒழுக்க வளர்ச்சி, அதாவது மாரல் டெவலப்மெண்ட்டை 6 ஸ்டேஜஸாக பிரிக்கிறாரு. அந்த 6 ஸ்டேஜஸை அவர் 3 நிலைகளில் வைக்கிறாரு. முன் ஒழுக்க நிலை, ஒழுக்க நிலை, பின் ஒழுக்க நிலை, அதாவது ப்ரீ கன்வென்ஷனல் லெவல், கன்வென்ஷனல் லெவல் அண்ட் போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல். முன் ஒழுக்க நிலை, ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ். கார்த்திக்கு தண்டனை கிடைக்கக்கூடாது, நிலாவுக்கு தன்னை தானே காப்பாத்திக்கணும். மற்றபடி இவங்க 2 பேருக்கும் சமூக அக்கறைன்னு எதுவும் இல்லை. இங்க ஒழுக்கம் என்பது தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கும் வெகுமதிகளை பெறுவதற்கு மட்டுமே இருக்குது. இது குழந்தைகள் மத்தியில காணப்படும். ஒழுக்க நிலை இங்க ஷீலாவும் பிடி சாரும் தான் கூட இருக்கவங்க தங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்றத யோசிச்சு தான் முடிவெடுக்கிறாங்க. இந்த சமுதாயத்துல நல்ல பிள்ளை என்று பெயர் எடுக்க என்ன செய்யணும்னு முயற்சி செய்றாங்க. இது இளம் பருவத்தினர், அதுக்கு கொஞ்சம் வயசு ஜாஸ்தியானவங்க மத்தியில நம்ம நிறைய பார்க்கலாம். பின் ஒழுக்க நிலை, போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல். மிஸ் ஜெஸிக்கு இங்க நடக்கிற விஷயம் சிக்கலானதுன்னு நல்லா தெரியும். ஒவ்வொருத்தரும் தனக்கு எது சரியோ ஒழுக்கம்னு படுதோ அதை வச்சு தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதும் மீறுறதும் உண்டுன்னு நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு சைடில் ஹெட் மாஸ்டர் சமூக விதிகளை தாண்டி மனிதநேயம், நீதி, அப்புறம் தனிப்பட்ட மனசாட்சிக்கு முக்கியத்துவம் தராரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் ஒரு இலக்கை அடையும் வழி இல்லை, ஒழுக்கம்தான் இலக்கே அப்படின்னு நினைக்கிறாரு. நிறைய பேர் இந்த நிலையை அடைவது இல்லை அப்படின்னு சொல்லி கால்பர்க் சொல்றாரு.